இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. சங்கீதம் 56வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன் என்று தாவீது இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அங்கே தாவீது பெலிஸ்தியர் அங்கே தாவீதை காத்தூரிலே பிடித்த போது இந்த இடத்திலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே அவர் சங்கீதத்தை பாடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற வேளையிலே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நெருக்கங்கள், துன்பங்கள், நோய்கள், பட்டினிகள், பசிகள், இந்த நாட்களிலே இப்படியான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொள்ளுகிற வேளையிலே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்தான் தாவீது ராஜா இந்த பாடலை ஏறெடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே தேவனே எனக்கு இறங்கும், மனுஷனை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறார்கள் அநேகர்கள், ஆனாலும் நான் பயப்படும் நாளிலே உம்மை நான் நம்புவேன் என்று சொல்லி இந்த நாட்களை அபயமிடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பயங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், நோய்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை இந்த நாட்களிலே நோக்கி கூப்பிட வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் விக்கிரகங்களையோ அல்லது இந்த நாட்களிலே கல்லுகளையோ மரங்களையோ அல்லது மிருகங்களையோ நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அவைகள் நமக்கு இந்த நாட்களை உதவி செய்ய முடியாது. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களை நாங்கள் நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே தான் அங்கே நமக்கு அவர் விடுதலையை கொடுக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்யான விடுதலை வர வேண்டுமா இருந்தால் அந்த விடுதலையை தருகிறவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். தாவீது இந்த வேளையிலே பாருங்கள், அங்கே போய் இந்த நாட்களை யாரிடத்திலேயும் போகவில்லை, தீர்க்கதரிசிகளிடத்திலே போகவில்லை, யாரிடத்திலேயும் போகவில்லை, மனுஷனிடத்திலே கேட்கவில்லை, தன்னுடைய போர் வீரரிடத்திலே இந்த நாட்களை கேட்கவில்லை, எனக்கு இப்படியான ஒரு நெருக்கம் வந்து விட்டதுன்னு சொல்லி. ஆனாலும் தாவீது அந்த இடத்திலே ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். Glory to God. நாங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பயம், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கம், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துக்கங்கள், நிந்தனைகள், இப்படியான சூழ்நிலைகளே முதலாவது நாங்கள் மனுஷனிடத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தரிடத்திலே இந்த நாட்களை நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 143, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுமா இருந்தால், நாங்கள் நம்புகிற தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு விடுதலையை கட்டளிட தேவன் வல்லவராயிருக்கிறார். நெருக்கங்கள், துன்பங்கள் மத்தியிலே அன்பு சகோதர சகோதரிகளே, மனுஷனை நம்பாதீர்கள். இன்றைக்கு மனுஷன் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களில் ஏதோ அந்த நாக்கினாலே இந்த நாட்களை சொல்லிவிட்டு இப்படியாக அந்த நாட்களை சொல்லுவார்கள், ஆனால் மறுபடி அதற்கு எதிராக உங்களுக்கு எதிராக பேசுவார்கள். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் மௌனமாக இருந்து உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய சிறையிருப்பை இந்த நாட்களில் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இக்கட்டுகள், நெருக்கங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் இந்த நாட்களில் நீக்கி இந்த நாட்களில் அந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் இந்த வேளையிலே உங்களுக்கு கிருபை செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த நாட்களிலே வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்தில் திரும்புங்கள். இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நான் இந்த நாட்களிலே பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே அவரை நம்பி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி
புகழ்ந்து அவருடைய நாமத்தை பாடுங்கள், அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும், உங்களோட குடும்பத்துக்குள்ளே உங்களை ஒரு திருப்பத்தையும், உங்களோட பிள்ளைகளுக்குள்ளே ஒரு திருப்பத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வர தேவன் வல்லவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உங்களோட வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.